அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். விடைபெறும் ரமதான். கண்ணியமிகு விருந்தாளி ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் மகஃபிரத்தையும் நரக விடுதலையும் பெற்றுத்தந்த புனிதமிகு ரமதான் மாதம் நம்மை விட்டு விடைபெற இன்னும் சில தினங்களே மீதமுள்ளது. இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டியதும் மேலாய்வு செய்வதும் மிக பொருத்தமாக இருக்கும். அதாவது, அந்த புனித மாதத்தின் மூலம் நான் என்ன பலன் அடைந்து கொண்டேன்? அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போல், யார் ரமதான் மாதத்தை அடைந்தும் அதில் மன்னிப்பு பெறவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று கடிந்து கொண்டார்களே, அதிலிருந்து நாம் எந்த அளவு தற்காத்து கொண்டிருக்கிறோம் என்பதையும், இரவு பகலும் என அல்லாஹ்வின் ரஹ்மத் பொழிந்து கொண்டே இருந்தது. அந்த அருள்மழையில் நாம் எவ்வளவு நனைந்தோம், அதாவது எவ்வளவு வணக்க வழிபாடுகளில் நாம் நம் நேரங்களை செலவிட்டோம் என்பதையும் மேலாய்வு செய்ய வேண்டும். ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் குர்ஆன் ஓதப்பட்டது. அதை நம்மில் எத்தனை பேர் செவி தாழ்த்தி கேட்டோம்? அல்லாஹ் பேசிய வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் எவ்வளவு ஆர்வம் காட்டினோம்? நோன்பும் குர்ஆன் நாளை மறுமை நாளில் அடியானுக்காக வாதாடும் என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்களே, அதன் சிபாரிசை பெறுவதற்கு நான் எந்த அளவு முனைப்பு காட்டினேன்? அதாவது, முறையாக நோன்பு வைத்தேனா, அல்லது அற்ப காரணங்களை காட்டி நோன்பை விட்டு விட்டேனா? அதே போன்று அல்லாஹ்வின் வேதமாகிய அல் குர்ஆனை ஓதுவதில் நான் எவ்வளவு முனைப்பு காட்டியிருக்கின்றேன்? ஓத தெரியவில்லை என்றால் கற்பதற்கான முயற்சியை நான் எவ்வளவு ஈடுபட்டு இருக்கின்றேன்? நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குகின்றேன் என்பதாக வல்ல அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ரமதானுடைய கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்களே, 1000 மாதங்களை விட சிறந்த அந்த ஒரு இரவு என அல்லாஹும் தன் அருள்மறையிலே கூறியிருக்கின்றானே, அதை தேடுவதில் என் முயற்சி என்னவாக இருந்தது என்பதையும் இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டியுள்ளது. சஹருடைய நேரத்திலும் இஃப்தாருடைய நேரத்திலும் இன்ன பிற நேரத்திலும் உங்களுடைய துஆக்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என வல்ல அல்லாஹ் கூறியிருக்கின்றானே, நாம் பிரார்த்தனையில் செய்வதில் நம்முடைய நேரங்கள் எவ்வாறு கழிந்திருக்கின்றது என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கின்றது. மேற்சொன்னவற்றில் சிலவற்றை செய்திருக்கின்றேன், பலவற்றை விட்டிருக்கின்றேன் என்பென்றால் அல்லாஹ்விடத்தில் அதற்கான மன்னிப்பை கேட்டு வருங்காலத்தில் இதுபோன்று நடக்காது என வல்ல இறைவனிடத்தில் உறுதி கொள்வோம். மேற்சொன்னவற்றில் எதையுமே நான் செய்யவில்லை என்றால் நஷ்டம், நஷ்டம், மாபெரும் நஷ்டம். அந்த நஷ்டத்தை எதை கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது. தன் நஷ்டத்தை உணர்ந்து, கை சேதத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். மீதமுள்ள இந்த நாட்களையாவது பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்க வேண்டும். ரமதான் மாதம் என்னவோ மீண்டும் மீண்டும் வருடா வருடம் வந்து கொண்டேதான் இருக்கும். அதை அடைவதற்கு நான் இருப்பேனா என்பதை ஒவ்வொருவரும் தன்னைத்தானே பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடந்த வருடம் இருந்த எத்தனையோ நண்பர்கள், சகோதரர்கள் இந்த வருடம் நம்முடன் இல்லை. நம்முடன் தொழுத, நம்முடன் பேசி பழகிய, நம் பக்கத்து வீட்டுக்காரர்களான, நம் தெருக்காரர்களான, நம்முடன் வியாபார தொடர்பில் இருந்த நம் சொந்த பந்தங்கள் என பலரை நாம் இழந்திருக்கின்றோம். எனவே இந்த புனிதமிகு ரமதான் மாதத்தை பாக்கியம் என கருதி அதிலே நாம் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம், அன்பை பெறுவோம்.
அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவோம். இந்த ரமதானை மீண்டும் மீண்டும் அடைவதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். வல்ல இறைவன் நற்கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.